வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பாருங்கள், இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நாடு முழுவதுமாக எவ்வளவோ அரசியல் கட்சிகளின் தலையீட்டினாலே எவ்வளவோ காரியங்களும் மாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், நான் இப்போது எதை கவனிக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய நாடு முழுவதும் ஒரு குழப்பத்திற்குள்ளாக இருப்பதை நம்மளாலே பார்க்க முடிகிறது. ஆமாம், இப்போது கம்மிங் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு ஆயத்தமாவதற்காக அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் எல்லா கட்சிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எல்லா ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், முதல்ல இந்த காரியங்களை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, பாருங்கள், என்னுடைய செய்திகளாக எல்லாமே வேத வசனங்களினாலே நான் அந்த அநேக போதனைகளை கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் வேதத்திற்கும் நாட்டின் நடப்பிற்கும் சம்பந்தம் இருக்குங்க. நம்ம ஒரு நாட்டிலே நடக்கிற ஆட்சி முறைகள், அதிகாரங்கள், அதற்கும் நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்திற்கும் அதிகமாக சம்பந்தம் இருக்குது. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரே தேவனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிய பாருங்க. அப்போது வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, தேசங்களிலே அதிகாரிகளையும் சரி ராஜாக்களையும் சரி ஏற்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறார். ஆமாம், இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்றாக அதை திட்ட தெளிவாக அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது நம்முடைய நாட்டில் நடக்கின்ற எவ்வளவோ குழப்பங்களை நீங்களாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, வேறு மீடியாக்களில் பார்த்துருக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ நானும் பார்த்த எவ்வளவோ காரியங்கள் போன கடந்த நாட்களிலே அந்த கரூரில் நடைபெற்ற எவ்வளவோ மரணங்களும், அப்புறம் அவர்களுடைய வீட்டிலே இருந்த அந்த துக்க செய்திகள், காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்குற நேரத்தில் அநேக குழப்பங்கள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது, இல்லைங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்கள் தங்களுடைய சொந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று குற்றப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இப்போ இருக்கிற ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற இந்த செய்தி எல்லாமே திரு விஜய் அவர்கள் மற்ற காரியங்கள், இல்லைங்களா, இதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எலெக்ஷனை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் கவனிக்கிற நேரத்தில் நம்முடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்முடைய காரியம், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய காரியம் இதில் எந்த விதத்தில் பங்கு பெற போகிறது அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போது யோசனை பண்ணும்பொழுது வேதத்தில் இருக்கிற வேத வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. 1 தீமோத்தேயு 2:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கு: நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறதை கண்டு அதையே நான் ஞாபகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை வைத்து எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எதையுமே நம்ம தீர்மானிக்கக்கூடாது. நம்முடைய தேவன் ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் உயரத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேதம் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் ஜெபிக்கலாம், இல்லைங்களா? 2026 இல்லைங்களா, அந்த தேர்தலில் வருகிற ஒரு வேத வசனம் சொல்வது போல கலகம் இல்லாமல், இல்லைங்களா, கலகம் இல்லாமல், அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய நாட்டில் கலகங்கள் அநேக இடங்களில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கலகங்கள், அரசியல் கட்சிகளுக்குள்ளே கலகங்கள், தலைவர்களுக்குள்ளே கலகங்கள், அப்புறம் நாட்டிலே அநேக வாலிபர்கள் நடுவே கலகங்கள், இல்லைங்களா, கட்சி, எவ்வளவோ காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, வேத வசனம். கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக, அதாவது வரப்போகிற தலைவர்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் ஜெபிக்கலாம். ஆமாம், இந்த ஒரு பொறுப்பு, இந்த ஒரு காரியம் நம்மிடம் தேவன் ஒப்படைத்திருக்கிறார். அப்போ நம்ம இடத்துல அவர் கணக்கு கேட்பார். நமக்கு இதை ஒப்படைத்திருக்கிறார். நாம் அவர்களையும் இவர்களையும் குற்றம் சொல்லுவதை தவிர்த்து விட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் கர்த்தாய் செய்தோமானால் தேவன் அவருடைய காரியத்தை அவர் நடப்பிப்பார், இல்லைங்களா?
இந்த காரியத்தை நீங்கள் என்னோட ஒத்துக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் 2026 வரப்போகிற இந்த எலெக்ஷனில் ஆண்டவர் ஒரு நல்ல தலைவர் இல்லைங்களா, தேசத்தை கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ண, இந்த தேசத்தை நடத்த ஒரு நல்ல அதிகாரியை, நல்ல தலைவரை என்ன பண்ணலாம், ஆண்டவர் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஒருவேளை நாம் ஜெபிக்க தவறிட்டோம் அப்படின்னா, ஜெபிக்கவில்லை அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் நடக்க முடியும். நான் இன்னொரு செய்தியில் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்ல இன்னொரு செய்தியிலே நிச்சயமாக என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜெபத்திற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தியிலே வர்ற செய்தியிலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இந்த எலெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் ஜெபிக்கணும். ஆமாம், ஜெபிக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் பெரிய மாற்றத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வரும். ஆமாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பொறுப்பு கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, ஜெபம் செய்வதை நிறுத்தாமல் இடைவிடாமல் அதை தொடர்ந்து உற்சாகத்தோடு நம் சபையிலும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, தனிப்பட்ட ஜெப நேரங்களிலும் சரி, நம்முடைய தேசத்தை சரியாக கலகமில்லாமல் அமைதலாக நடத்த ஒரு நல்ல தலைவரை தேவன் தர வேண்டும் என்று நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஆமாம், இதை மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். என்னுடனே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனே, ராஜாக்களை தள்ளி நல்ல ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், தேசத்தை ஆளும்படி நல்ல தலைவர்களை தருகிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடும். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நாட்டிற்காக, தமிழ்நாட்டிற்காக, விசேஷமாக 2026 நடைபெற போகிற அந்த தேர்தலுக்காக, அந்த தேர்தலில் சரியான தலைவரை ஜனங்கள் தேர்ந்தெடுக்கும்படியாக நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படி நல்ல அதிகாரிகளை, தலைவர்களை ஆண்டவரை நீர் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கருத்தான ஜெபம் நாம் செய்கிற நேரங்களில் அது பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும். அதனால் நாம் எதிர்பார்க்கலாம். நம்மை சுற்றி என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் அதை கவனிக்கிறத விட்டுட்டு நாம் செய்ய வேண்டியதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தின் மூலமாக நல்ல மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை நம்முடைய நாட்டிற்கு, தேசத்தை நாம் கொண்டு வரலாம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.